தானே வராமான்றவதே அன்னுடைய அரண்மனையில் ஆந்திரவாதி வந்தலாம் ராஜமன்னா. ஆமா, ராஜமுடி தரித்த மன்னா. சரி, காட்டிற்கு வேட்டையாட சென்றீர்கள் அல்லவா? ஆமா. எனக்கு ஏதாவது கொண்டு வந்தீங்களான்னு கேட்டா. அடி உனக்கு ஏதாவது இருக்கா? இருக்க போய் தான் புருஷன்கிட்ட கேட்க. காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னா வேட்டையாட போயிருக்கேன். காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி வந்து உனக்கு என்ன தர முடியும்? காட்டில் ஏகப்பட்ட மரங்கள் இருக்கிறது. இருக்கின்றது. ஏதாவது ஒரு காய் கனி கொண்டு வந்தீங்களான்னு கேட்டேன். அதெல்லாம் கிடைக்கல. மழை நீர் நம்ம காய் கனி எங்க கிடைக்கும்? அப்படியா? ஒண்ணு கிடைச்சது. என்ன கிடைத்ததோ? ஒரு மாவுருண்டை ஒண்ணு கிடைத்தது. மாவுருண்டை யாரு கொடுத்தா? அங்க ஒரு பொம்பளை கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன். அப்படியா? அப்ப காட்டுக்குள்ள மாவுருண்டை எப்படி கிடைத்தது? அப்புறம் இந்த காட்டுக்குள்ள என்ன பொம்பளையா இருக்கா? காட்டுவாசிகள். ஓ, காட்டுவாசிகள் இருப்பாங்களோ? ஆமா. அப்படியாலும் பெண் தானே. அவ பெண்ணு தான். ஆனா அவன் நமக்குள்ள யாரு கூட பார்க்க மாட்டான். அப்படியா? ஆமா. இருந்து ஒரு காலம் மாவுருண்டை தூக்கிட்டு வந்தது. நான் ஆரம்பத்தை கீழே அப்படியே அமர்ந்திருந்தேன். சரி, அந்த காலம் என்ன பாத்திரமும் கான் கதப்படும் மாவுருண்டை கீழே விழுந்தது. அதைத்தான் கொண்டு வந்திருக்கேன். அப்படியா? வீணா சந்தேகப்படுத்திய கொண்டாங்க பாப்போம். இந்த பாரு, உருண்டை பிடிச்ச உருண்டை அப்படியே தான் இருக்கும். பார்த்தால் புணர்ச்சி மங்கை. சரி, மாவுருண்டை கையிலே வாங்கினால் வாங்கி மாவுருண்டையை பார்த்து, ஆமா, இது பெண்கள் பிடித்த மாவுருண்டையாக இருக்கிறது. நல்லா கேட்டுக்காங்க. என்னப்பா பெண்கள், பொம்பளை இல்ல, பெண்கள். பெண்கள் பிடித்த மாவுருண்டையாக தெரிகிறது. பாருங்க, எப்படி? ஏமா நீங்க பிடிச்ச கொலக்கட்டியும் தெரியும், நாங்க பிடிச்ச கொலக்கட்டியும் தெரியும். அதாவது பாருங்க, என்ன மாவை பிசைந்து அதை உருண்டை பிடிக்கும் போது, ஆமா, நீங்களும் பிடிங்க நாங்களும் பிடிக்கிறோம். ஆமா, நீங்க பிடிக்கிறது இந்த குண்டா மாதிரி, இந்த கோழிக்கா மாதிரி இருக்கும். நாங்க பிடிக்கிறது பாருங்க அப்படியே 5 வரல அப்படியே 15 மாதிரி இருக்கும். நீங்க தண்ணி விட்டு பேசிட்டு பிடிப்பா 5 பேர் 10. ஆமா, நாங்க லேசா சக்கரை பால் விட்டு பெருசா குண்டாங்க கம்முன்னு பெருசா இருக்கும். அதான் பெண்கள் பிடிக்கிறதும் தெரியும், ஆண்கள் பிடிக்கிறதும் தெரியும். ஓ, அந்த விவரமா? ஆமா, இது பெண்கள் பிடித்த மாவுருண்டையாக இருக்கிறது. ஊடல 15 இருக்கு. ஆமா. உடனே பார்த்தா புணர்ச்சி மங்கை. அவ என்னையா செய்கிறார்? அவ என்ன செய்தா? அந்த மாவுருண்டை கையிலே வாங்கி மாவுருண்டை புசித்து, ஆமம்மா, ஒரு சொம்பு தண்ணீரை குடித்தார். மாவுருண்டை புசித்த காரணத்தினால் மாந்திரவாதி மனைவியாகப்பட்ட புணர்ச்சி மங்கை பெண்ணாள். அவள் எப்படியே இருக்கிறாள்? அந்த புணர்ச்சி மங்கை பெண் எப்படி இருக்கின்றார்? அதான் பாருங்க. என்னமா, எத்தனையோ கோயில் குளத்துக்கு போகலாம். சரி, எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போகலாம். அதான் தீராத வினை ஒரு அருகம்புல்லால் தீரும் அப்படின்னு இருக்காங்க. ஆமா, இவ எத்தனையோ கோயில் மேல தவறு இருந்தாலும் சரி, எத்தனையோ தர்மம் செஞ்சாலும் சரி, பிள்ளை இருந்துச்சு ஐயா? கிடையாது. அதாவது பாருங்க, அந்த மாவுருண்டை புசித்த காரணத்தினால், ஆமா, மாந்திரவாதி மனைவியாகப்பட்ட புணர்ச்சி மங்கை சரி எப்படி ஐயா இருக்கிறார்? எப்படி இருக்கின்றார்? அன்ற முதல் ஒளிமாறா சூடானா மாசையிலே அவனை தஞ்சமென்றாவது மாதிரியிலே கையோனை கரங்கவிட்டாவது மாதிரியிலே அவளப்போ கண்டிடுமா
மாமா